ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டே 7ல் வந்து பிஸ்னஸ் பற்றின டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் வந்து இந்த பிஸ்னஸ் டிப்ஸ் நான் ஏன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணனால வந்துட்டு வந்த கஷ்டங்கள், சில லாஸ் இதெல்லாம் வந்துட்டு இனி ஃப்யூச்சரில் பண்ணுறவங்களுக்கு வந்து வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபினான்சியலி வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம், எப்படி ஃபினான்ஸ் பண்ண போகிறோம், சேவிங்ஸ்லேருந்து எடுத்து பண்ண போகிறோமா, இந்த மாதிரி இந்த சில காரியங்களை வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். ரொம்ப மெயினாக தயவு செய்து வெளியில் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அந்த கடன் கொடுத்தவங்க ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்ட்னர். உங்கள் பிஸ்னஸில் வந்து அவங்க ஒரு சைலண்ட் பார்ட்னர். இந்த சைலண்ட் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் கொடுப்பீங்கன்னா, லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து வெளியில் 2% தானே, 3% தானேன்னு சொல்லி கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்போ கடன் வாங்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, ஜுவல் லோன் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி வந்து நிறைய கவர்மெண்ட் லோன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சரியான நபர்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஃபினான்சியலி இப்படி ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 வந்துட்டு ஒவ்வொரு வேலை பார்க்குறதுக்கும் அதுக்கு நம்ம எலிஜிபிளான்னு சொல்லி நமக்கு நாமளே வந்து ஒரு சோதனை பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல், டெய்லரிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ்னு சொல்லி எல்லாரோட நேமும் வந்துட்டு, அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நீங்கள் சொன்னால் யாரெல்லாம் கேட்பாங்க, உனக்காண்டி உயிர் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு கிட்னியாவது கொடுப்பேன்னு கூடலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு 1-2 தடவை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசுனா குறைஞ்சது அந்த லிஸ்ட்டில் ஒரு 30லேருந்து 50 பேராவது வருவாங்க. ஸோ திரும்ப அவங்க வந்து அவங்க நேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்துட்டு அந்த பேப்பரை கிழித்து குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து நீங்கள் கடை வச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி எமோஷ்னலி வந்து யாருமே வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த டெய்லரிங், டெக்ஸ்டைல் பொறுத்த மட்டிலும் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். எல்லாருமே வந்துட்டு 30 வருஷமாக வந்துட்டு நான் ஒரு சேலைக்கார அண்ணாட்ட வாங்குறேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் 2 ஜென்ரேஷனாக இந்த டெய்லர் அக்காட்டை தான் தைக்கிறோன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாண்டிங் வந்து நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மார்னிங் வந்துட்டு ஒரு 7:30, 8 ஆகும்போது வந்து நிறைய அம்மாக்கள் வந்து சின்ன குழந்தைகிட்ட, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகிட்ட வந்து ஒரு சின்ன பேக் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற அண்ணா கடைக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அந்த க்ராசரி பெட்டிக்கடை அண்ணா கடைக்கு அனுப்புவாங்க. என்ன வேணும் ஏது வேணும்ன்ட்டுலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் போய் அந்த பேக்கை நீட்டினோன்னா அந்த அண்ணா வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பேக்கில் வச்சு அந்த பையன்கிட்ட பத்திரமா போய் கொடுத்து அனுப்புவார். ஸோ அந்தளவுக்கு பாண்டிங் இருக்கும். மார்னிங் 7:30க்கு இவங்க இதுதான் வாங்குவாங்கன்ட்டு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம திடீர்னு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டோங்கிறக்காண்டி வந்துட்டு அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மகிட்ட வருவாங்களா? இல்லை, முடியாது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் இவ்வளோ ஒரு கேட்வே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், ஸோ என்னோடய நெய்பர்ஸ் வாங்கினாலே போதும், என் சொந்தக்காரவங்க வாங்கினாலே போதும்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ இவங்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் தெரியாத மனிதர்கள். அந்த முகம் தெரியாத மனிதர்களை வந்து உங்களால் அப்ரோச் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட உங்களால் பிஸ்னஸ் பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ எப்படியோ போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டு. முகம் தெரியாத நபர்கிட்ட என்னால் பேச முடியாது, நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு
நல்லா யோசித்து ஒவ்வொரு வேலையும் பாருங்கள். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட வரேன். தேங்க்யூ.